வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தவேக தலைவர் விஜய் தாமதமாக வந்ததே கரூர் கூட்ட நெரிசலுக்கு காரணம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 12 பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இந்திய ராணுவம் அறிவிப்பு. டெல்லியில் 6 ஆண்டுகளுக்கு பின் பசுமை பட்டாசுகள் வெடிக்கவும் விற்கவும் அனுமதி. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ராஜஸ்தான் பேருந்து விபத்தில் சிக்கி 20 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடி இரங்கல். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 16 முதல் தொடங்கும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தவேக தலைவர் விஜய் 7 மணி நேரமாக தாமதமாக வந்ததே கரூர் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 2வது நாளாக தொடங்கியது. அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பேட்ஜை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்தனர். சட்டப்பேரவையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். அப்போது கரூர் மாவட்டத்தில் நடந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உலுக்கியதாக கூறிய முதலமைச்சர் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியையும் உறவுகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் இரங்கலையும் தெரிவித்தார். தொடர்ந்து கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழக காவல்துறையின் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் 3 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், 5 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 18 ஆய்வாளர்கள், 75 உதவி ஆய்வாளர்கள், ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட 517 காவல் அதிகாரிகள் கரூரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். மேலும் தவேக தலைவர் விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே கரூர் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என முதலமைச்சர் தெரிவித்தார். நான் எனது 50 ஆண்டுகள பொது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன், நடத்தியும் இருக்கிறேன். இங்குள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களும் இத்தகைய அனுபவம் கொண்டவர்கள் தான். மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்தும் போது அதற்குரிய சட்டத்திட்டங்களும் நெறிமுறைகளுக்கும் பொது ஒழுக்கங்களுக்கும் கட்டுப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன. அப்படித்தான் நடத்த வேண்டும். கட்டுப்பாடுகளை மீறும் போது அதனால் பாதிக்கப்படுவது நிகழ்ச்சிகள் நடத்தும் கட்சியினுடைய தொண்டர்கள் தான், நமது தமிழ்நாடு மக்கள் தான். சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற வதந்திகள் பரவிய போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீடியோ மூலமாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் கட்சி தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டேன். இறந்தவர்கள் நமது உறவுகள் என்பதை மனதில் வைத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 12 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரின் பஹல்காமில் நடத்தப்பட்ட கொடூர பயங்கரவாத தாக்குதலில் 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் கடந்த மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத உட்கட்டமைப்புகள் மீது அதிரடி தாக்குதலை நடத்தியது. பின்னர் இரு நாட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர்களின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மே 10ஆம் தேதி போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய இந்திய ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 12 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். டெல்லியில் 6 ஆண்டுகளுக்கு பின் பசுமை பட்டாசுகள் வெடிக்கவும் விற்கவும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. டெல்லியில் காற்று மாசு தீவிரமாக நிலவும் நிலையில் பட்டாசுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தீபாவளியை ஒட்டி அக்டோபர் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை டெல்லியில் பசுமை பட்டாசுகளை வெடிக்கவும் விற்கவும் உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக அனுமதி வழங்கியுள்ளது. பசுமை பட்டாசுகள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டது. அனுமதிக்கப்பட்ட 4 நாட்களிலும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பட்டாசு வெடிக்க அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசுமை பட்டாசுகளால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவது குறைந்துள்ளதால் அவ்வகை பட்டாசுகள் வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய உச்சநீதிமன்றம் டெல்லி என்சிஆர் பகுதியில் பட்டாசு வெடிக்க அனுமதி இல்லை எனவும் தெரிவித்துள்ளது. போலி பட்டாசுகள் கண்டறியப்பட்டால் விற்பனையாளர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
ராஜஸ்தான் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் இருந்து ஜெய்சால்மர் நகருக்கு செவ்வாயன்று மதியம் சொகுசு பேருந்து 57 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த பேருந்து ஜோத்பூர் ஜெய்சால்மர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றி எரிந்தது. இந்த தீயானது மலமளவென எரிந்து பேருந்து முழுவதும் பரவிய நிலையில் பேருந்தில் பயணித்த 20 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராஜஸ்தான் பேருந்து தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஜோத்பூரில் நடைபெற்ற பேருந்து தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பேருந்து தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சமும் காயமடைந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 50,000 நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 16ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து அடுத்த 24 மணி நேரத்தில் விலகக்கூடும் என்றும், அதே சமயம் வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகள், தெற்கு கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகள் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக வரும் 19ஆம் தேதி அன்று தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள, கர்நாடக பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதேபோல் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 7 சவரன் நகைகளை திருடி சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கூழாட்டு குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் கருப்பையன். இவர் திருச்சியில் குடும்பத்துடன் தங்கி இந்திய பாதுகாப்பு துறையில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து 7 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தடுப்பணையில் குளிக்க சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நீரில் மூழ்கிய இளைஞரை ஆம்பூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் தேடும் பணியில் ஈடுபட்டு இளைஞரின் உடலை மீட்டனர். மேலும் தடுப்பணையை தூர்வார விவசாயிகள் வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காததே உயிரிழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் பரவத்தூர் கிராமத்தில் சாலைகள் சேதமடைந்து ஜல்லி சாலையாக மாறியுள்ளது. இதனால் அடிக்கடி இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி வருகின்றன. இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என பலமுறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நலன் கருதி சேதமடைந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் பள்ளி கல்வித்துறை சார்பில் APJ அப்துல் கலாம் பிறந்த நாளை ஒட்டி அறிவியல் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தொடங்கி வைத்தார். இதில் 25 பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணிய கோட்டி மற்றும் வட்டார கல்வி அலுவலர் தேவ சகாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் குளித்த போது அடித்து செல்லப்பட்ட இளைஞரை 5வது நாளாக தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் ஆற்றில் அடித்து செல்லும் முன்பு தென்பெண்ணை ஆற்றில் நின்று இளைஞர் பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் குறும்பாடி அருகே கோவையில் இருந்து கேரளா நோக்கி சென்ற பேருந்து மீது பாறை விழுந்து சேதமடைந்து பேருந்து குறும்பாடி அருகே சென்றபோது திடீரென மலைப்பகுதியில் இருந்து ஒரு பாறை துண்டு பேருந்தின் முன்பகுதியில் விழுந்தது. இதில் பேருந்தில் பயணித்த அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருந்தின் முன்பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் வனத்துறையினர் பயணிகளை உடனடியாக பாதுகாப்பாக வெளியேற்றி மாற்று பேருந்து மூலம் அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மின்னஞ்சல் முகவரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக தெரிகிறது. உடனடியாக விரைந்து சென்ற 10 பேர் கொண்ட வெடிகுண்டு பிரிவு போலீசார் நவீன கருவிகளை கொண்டு தனித்தனி அறைகள், மாவட்ட ஆட்சியர் வளாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சோதனை செய்துள்ளனர். இதனால் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பு நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோட்டாட்சியரின் ஊழியர் விரோத போக்கினை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் பயணித்தோம். ஆனால் கடந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்த போதெல்லாம் அமர் குஷ்வா மற்றும் தர்பக் ராஜ் ஐயா அவர்களெல்லாம் எங்களை பிரச்சனை தீர்த்து இந்த மாவட்டத்தை சுமூகமான நிலையில் கடக்க செய்துள்ளார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அதற்கு சுமூக தீர்வு எட்டப்படாமல் அவர்கள் அந்த பணிமாறுதலுக்கும் எனக்கும் தொடர்பில்லை, அது வருவாய் கோட்டாட்சியரை சம்பந்தப்பட்டது என தெரிவித்துள்ளார்கள். ஆகவே அந்த பணிமாறுதலை உடனடியாக ரத்து செய்து நீங்கள் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையின் அடிப்படையில் இந்த பெரா கூட்டமைப்பிலே கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம், கிராம நிர்வாக அலுவலர் சங்கம், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், கிராம ஊழியர் சங்கம், நில அளவை ஒன்றிப்பு ஏறக்குறைய 400 பேர் நாம் கலந்து கொண்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாயி இல்லாதோர் உரம் வாங்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் தட்டுப்பாடு இருந்து வந்த நிலையில் தனியார் உரக்கடையில் உரங்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதிக அளவில் உரம் கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பூரில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதிமுக சார்பில் மாநகராட்சி பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் மட்டன் பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது. தீபாவளி பண்டிகை வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் திருப்பூர் மாநகராட்சி உட்பட 24 வார்டு மாமன்ற உறுப்பினர் நாகராஜ் தலைமையில் முன்கள பணியாளர்களுக்கு தீபாவளி ஊக்கத்தொகை அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி அவிநாசி சாலையில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து முன்கள பணியாளர்களுடன் அமர்ந்து மாமன்ற உறுப்பினர் அரிமா ஆர் நாகராஜ் பிரியாணி உண்டு மகிழ்ந்தார். இந்த நிகழ்ச்சியில் மதிமுக மாவட்ட அவைத்தலைவர் நேமிநாதன், மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணி, இளைஞர் அணி மாநில துணை செயலாளர் தமிழ்செல்வன், மாமன்ற உறுப்பினர் சாந்தாமணி, கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 94,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் 95,000 நெருங்கி வருகிறது. இந்நிலையில் தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 35 ரூபாய் உயர்ந்து 11,860 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 94,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 207 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 2,07,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையிலும் காசாவில் வெடித்த உள்நாட்டு சண்டையில் 32 பேர் கொல்லப்பட்டதால் அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையேயான போர் 2 ஆண்டுகளாக நடந்து வந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் 20 அம்ச அமைதி பரிந்துரையின்படி போர் நிறுத்தப்பட்டு பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டு இரு நாடுகளுக்கும் பரிமாற்றம் செய்யப்பட்டன. இந்நிலையில் கடந்த திங்கள் அன்று ஹமாஸ் அமைப்பினரும்
காசாவின் ஆயுதமேந்திய குழுவான டக்லிஷ் பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் இடையே சப்ரா பகுதியில் கடும் மோதல் ஏற்பட்டது. இரு தரப்புக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 32 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 ஆண்டுகளாக நீடித்த இந்த போரில் 67,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் காசா பகுதியில் கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில் இந்த உள்நாட்டு மோதல் மேலும் அம்மக்களை கவலை அடைய செய்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தவேக தலைவர் விஜய் தாமதமாக வந்ததே கரூர் கூட்ட நெரிசலுக்கு காரணம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 12 பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இந்திய ராணுவம் அறிவிப்பு. டெல்லியில் 6 ஆண்டுகளுக்கு பின் பசுமை பட்டாசுகள் வெடிக்கவும் விற்கவும் அனுமதி. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ராஜஸ்தான் பேருந்து விபத்தில் சிக்கி 20 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடி இரங்கல். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 16 முதல் தொடங்கும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.